வெளிப்படை தன்மை என்பதே இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருமானால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வரப்போகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகிறது. 45 லட்சம் கோடி ரூபாய்க்கான அமெரிக்க பொருள்கள் இந்திய சந்தையில் இறங்க போகுது. 45 லட்சம் கோடிக்கு. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி ஆகக்கூடிய வேளாண் விளைபொருட்களாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் எப்படி விற்பனை ஆகும்? இரண்டாவது, அவ நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வரியே இல்லைன்னு நம்ம நாடு சொல்லிடுச்சு. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வரியே கிடையாது. ஏற்கனவே அவனுக்கு எக்கச்சக்கமான மானியம் வேற கொடுக்குறான். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் அமெரிக்கா 18% வரி போடுறான். இது இந்தியாவுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயத்தை முற்றிலும் அளிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி நாடே பேசிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி எதையுமே பேசாதவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டது 1ஆம் தேதி. நாடே விவாதித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்துறையை சார்ந்தவர்கள் விவாதிக்கிறார்கள், பொருளாதார வல்லுநர்கள் விவாதிக்கிறார்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் அதை பற்றி ஆதரித்தோ எதிர்த்தோ கருத்து சொல்கிறார்கள். இவர் எதையுமே கருத்து சொல்ல, அப்புறம் எதுக்கு கட்சி வச்சிருக்கிற? என்னுடைய கேள்வியாகும். எதை பற்றியுமே பேசாமல், எதை பற்றியுமே கருத்து சொல்லாமல் இருப்பதற்கு எதற்காக ஒரு கட்சி?